பண்ருட்டி ரயில் நிலையம் பகுதியில் சாராய பாக்கெட் மற்றும் சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்த நபரை அங்கிருந்த பொதுமக்கள் பிடித்து மதுவிலக்கு பிரிவு காவல்துறையிடம் ஒப்படைத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி ரயில் நிலையம் பகுதியில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தினந்தோறும் சாராய பாக்கெட் மற்றும் சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்து வருவதை அப்பகுதி மக்கள் கண்காணித்து உள்ளனர். இதைத் தொடர்ந்து இன்று ரயில் நிலைய பகுதியில் சாராய பாக்கெட் மற்றும் சட்டவிரோதமாக மது பாட்டில் விற்பனையில் ஈடுபடும் பொழுது அந்த நபரை பிடித்து கடலூர் மாவட்ட சிறப்பு மதுவிலக்கு பிரிவு காவல்துறையினரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த நபரை ஒப்படைத்துள்ளனர். காவல்துறையினர் விசாரணையில் பண்ருட்டி சத்தியமூர்த்தி தெருப்பகுதியைச் சேர்ந்த முரளி என்பதும் இவர் தொடர்ந்து சாராய கடைகள் மற்றும் சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்து வருவது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து முரளியிடம் இருந்து பணம் மற்றும் சாராய பாக்கெட்டுகள் மது பாட்டில்கள் பறிமுதல் செய்து பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து முரளியை காவல்துறையினர் கைது செய்தனர். சட்டவிரோதமாக சாராய பாக்கெட் மற்றும் மது பாட்டில் விற்பனையில் ஈடுபட்ட அந்த நபரை அப்பகுதி பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அமிர்த வித்யாலயம் பள்ளியில் நீர்க்குடம் பயண வரவேற்பு நிகழ்ச்சி மற்றும் நீர் திருவிழா நடைபெற்றது. அமிர்த வித்யாலயம் பள்ளியில் நீர்க்குடம் பயணம் வரவேற்பு நிகழ்ச்சி மற்றும் நீர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அம்மாள் நடுநிலைப் பள்ளி விழாவில் முதல்வராக புதுவை முத்துரத்தின அரங்க மேல்நிலைப் பள்ளியிலிருந்து நீரை தாங்கிய கலசத்தை அமிர்த வித்யாலயம் பள்ளிக்கு ஊர்வலமாக கொண்டு வந்து பள்ளி மாணவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நீர் கலசத்தை அமிர்த வித்யாலயம் பள்ளி மாணவர்கள் மேல்தளம் முழங்க மலர் தூவி வரவேற்று கலசத்தை பெற்றுக் கொண்டனர். இந்நீர்க்குடம் வரவேற்பு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் ராஜசேகர் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். நீரின் இன்றியமையாமை குறித்தும் அதன் சேமிப்பின் முக்கியத்துவம் குறித்தும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் மற்றும் சிறப்பு விருந்தினர்களையும் வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக குளங்களை காப்பும் குழுவினர்கள் கார்த்திகேயன், தினேஷ், சூர்யா ஆகியோர் கலந்து கொண்டு தண்ணீரை பாதுகாப்பது குறித்து மாணவர்களுக்கு விளக்கம் அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் அமிர்த வித்யாலயம் பள்ளியின் நிர்வாக அலுவலர் துரை கணேசன் நன்றி உரை வழங்கினார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி துணை முதல்வர் சான் சந்தோஷ் மற்றும் தலைமை ஆசிரியர் ரச்சிதா, உடற்கல்வி ஆசிரியர்கள், மாணவர்கள் செய்திருந்தனர். தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி நகரில் வசித்து வரும் கறவை மாடுகள் வளர்ப்போர் சங்கத்தின் தலைவரின் சொந்த பசுவின் மடியில் கொதிக்கும் நீரை ஊற்றி இருப்பதாக தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி நகரில் வசித்து வருபவர் சேகர். இவர் கடந்த 15 ஆண்டுகளாக சொந்தமாக 15க்கும் மேற்பட்ட கறவை மாடுகளை வைத்து பால் உற்பத்தி செய்து பால் விற்பனை செய்து வருகிறார். மேலும் இவர் புதுச்சேரி மாநில கறவை மாடுகள் வளர்ப்போர் சங்கத்தின் தலைவராகவும் உள்ளார். இவரது பசுமாடு ஒன்று கருவுற்று சினையாக இருந்ததால் அதனை அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று தடுப்பூசி போடுவதற்காக மாட்டை குளிப்பாட்டியுள்ளார். அப்பொழுது மாட்டின் மடிப்பகுதி மற்றும் பக்கவாட்டு பகுதிகளில் தோலுரிந்து வெந்து காயமுற்று இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். அதை நன்கு ஆராய்ந்து பார்த்ததில் யாரோ மர்ம நபர்கள் கொதிக்கும் தண்ணீர் அல்லது அமிலத்தன்மை வாய்ந்த திரவத்தை மாட்டின் மடியில் ஊற்றியிருக்கிறார்கள் என்பதை அறிந்து அருகில் உள்ள தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் இளங்கோவிடம் புகார் அளித்தார். புகாரினை பெற்றுக்கொண்ட உதவி ஆய்வாளர் இதை பற்றி விசாரணை நடத்தி மாட்டின் மீது திரவமோ அல்லது கொதிக்கும் நீரை ஊற்றியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஹோட்டல் சன்பார்க் உரிமையாளர் தொழிலதிபர் கோபால் கழக தளபதி முன்னிலையில் திமுக கழகத்தில் இணைந்தார். புதுச்சேரி ஹோட்டல் அண்ணாமலை மற்றும் ஹோட்டல் சன்பார்க் உரிமையாளர் தொழிலதிபர் கோபால் கழக தலைவர் தளபதி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தார். கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன், துணை பொதுச் செயலாளர் ராசா, உயர்நிலை செயல் திட்ட குழு உறுப்பினர் ஜெகத் ரக்ஷகன், புதுவை மாநில அமைப்பாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர் சிவா மற்றும் SP சிவகுமார், நாஜிம் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் பாமக 15 தொகுதிகள் தனித்து போட்டியிடும் என செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ள நிலையில் உத்தேச பட்டியலை அக்கட்சி வெளியிட்டுள்ளது.
புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ், பாஜக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் தொகுதி பங்கீடு செய்து கொண்டன. கூட்டணியில் உள்ள பாமகவிற்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதால் புதுச்சேரி பாமகவின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கவுண்டன்பாளையம் பகுதியில் உள்ள வணிகர் சங்க அலுவலகத்தில் மாநில துணைத் தலைவர் சத்யநாராயணன் மற்றும் பாட்டாளி தொழிற்சங்க தலைவர் ஜெயபாலன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாமக செயற்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவிற்கு தொகுதி ஒதுக்கப்படாததால் தனித்து போட்டியிட நிர்வாகிகள் வலியுறுத்தினர். தொடர்ந்து புதுச்சேரியில் பாமக பலமாக உள்ள தொகுதிகளில் தனித்து போட்டியிட முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் 12 தொகுதியிலும் காரைக்காலில் 3 தொகுதியிலும் தனித்து போட்டியிட கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கட்சி தலைமைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த நிலையில் 15 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பெயரின் உத்தேச பட்டியலை கட்சி வெளியிட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முதல்வர் வேட்பாளராக அக்கட்சியின் தலைவர் ரங்கசாமி ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள ஹோட்டல் அண்ணாமலையில் நடைபெற்றது. கட்சித் தலைவர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். முன்னாள் சபாநாயகர் சபாபதி, முன்னாள் அமைச்சர்கள் தியாகராஜன், லட்சுமி நாராயணன், ராஜவேலு, அங்காளன், பன்னீர்செல்வன், நிர்வாகிகள் ஜெயபால், வக்கீல், பக்தவக்ஷலம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுகுமாரன், கோபிகா, நிர்வாகிகள் ஏகேடி ஆறுமுகம், நந்தா, சரவணன் மற்றும் லட்சுமிகாந்தன், முன்னாள் சேர்மன்கள் ரமேஷ், பாலமுருகன், பாஸ்கரன் மற்றும் நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, வைத்தியநாதன், கார்த்திகேயன், முன்னாள் துணை சபாநாயகர் செல்வன், காரைக்கால் திருமுருகன் ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை. ஆலோசகர் ராமானுஜம் தீர்மானங்களை வாசித்தார். கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் ரங்கசாமியை மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முதல்வர் வேட்பாளராக முன்மொழியப்பட்டு ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. 4வது முறையாக ரங்கசாமி மீண்டும் முதல்வராக ஆட்சி பொறுப்பேற்றிட என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் இரவு பகல் பாராது உழைக்க வேண்டும். மேலும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அனைவரையும் வெற்றி பெற செய்ய இந்த செயற்குழு கூட்டம் உறுதி ஏற்பது என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மகளிர் தினத்தை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் கோலப் போட்டி நடைபெற்றது. தட்டாஞ்சாவடி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்ற மகளிர் தின கோலப் போட்டியினை தொகுதியின் தலைவர் பசுபதி தலைமையில் நடைபெற்றது. தொகுதியின் பொதுச் செயலாளர் ரமணா சங்கர், கிருஷ்ணமூர்த்தி முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில மகளிர் அணி தலைவி ஜெயலட்சுமி, மாநில பொதுச் செயலாளராக தாமரை செல்வி, முன்னாள் அணி மகிழா காங்கிரஸ் துணைத் தலைவி துர்காதாஸ் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை தொகுதியின் மகளிர் அணி தலைவி அர்ச்சனா பாவில் தலைமையிலான மகளிர் அணியினர் செய்திருந்தனர். இதில் தொகுதியின் செயலாளர் ராதாகிருஷ்ணன், செயற்குழு உறுப்பினர் பாவில் கிந்திரா, பொறுப்பாளர் மேகநாதன், கிளை தலைவர் தண்டபாணி மற்றும் கிளை செயலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அரசு பள்ளி ஆசிரியை வீட்டில் திருடிய 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களிடமிருந்து 25 பவுன் நகை மற்றும் ஆட்டோ பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஏனாம் வெங்கடாச்சலப்பிள்ளை வீதியைச் சேர்ந்தவர் ஷக்கீலா பான்சிகோனா பிரெஞ்சு அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறார். இவரது வீட்டில் வானரப்பேட்டை ராசுவடியார் தோட்டத்தை சேர்ந்த சார்லஸ் மனைவி செல்வி என்ற இருதயம் வழி வேலை செய்து வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீட்டின் பீரோவில் இருந்த நகைகளை ஷக்கீலா சரிபார்த்த பொழுது 45 லட்சம் மதிப்பிலான 150 பவுண்ட் நகைகள் திருடு போனது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் வேலைக்கார பெண் இருதயமேரி மீது புகார் செய்தார். இதையடுத்து கிழக்கு எஸ்பி ரக்ஷனா சிங் பார்வையில் இன்ஸ்பெக்டர் மனோஜ், எஸ்ஐ ஏகாம்பரம் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதில் வேலைக்கார பெண் இருதயமேறி நகைகளை திருடியது தெரிய வந்தது. திருடிய நகைகளை தனது உறவினரான கமலாவிடம் கொடுத்து வம்பாக்கீரபாளையத்தை சேர்ந்த இருதயநாதன் பாம்பாட்டி பாபு மூலமாக விற்றுள்ளார். மேலும் நகைகள் விற்றதன் மூலம் கிடைத்த பணத்தில் தனது வீட்டை புதுப்பித்துக் கொண்டுள்ளார். கணவன் சார்லஸுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்துள்ளார். மேலும் புதிய தங்க நகைகளையும் வாங்கியுள்ளார். நகை விற்ற பணத்தில் கமலா சொத்து வாங்கியுள்ளார். இதையடுத்து இருதயமேரி கணவர் சார்லஸ், உறவினர் கமலா, இருதயநாதன், பாம்பாட்டி பாபு ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 25 பவுண்ட் நகைகள், ஆட்டோ ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் நகைகளை விற்று வாங்கிய சொத்துக்களை பறிமுதல் செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். பின்னர் 4 பேரையும் நேற்று மாலை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காங்கிரஸ் கட்சி
பொதுச் செயலாளர் ரமேஷ் ரங்கசாமி முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சிகள் இணைந்தார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரான இவர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் தனது தொகுதி மக்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நிறுவனர் ரங்கசாமி முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் இணைந்தார். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய ரமேஷ், காங்கிரஸ் கட்சி மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. இதையடுத்து மாநில வளர்ச்சி அடிப்படை வசதிகளை மேம்படுத்த என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் இணைந்துள்ளதாகவும் வருகின்ற சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த ஒற்றுமையாக செயல்படுவோம் எனவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கு இளைஞர் அணி தலைவராக பழனியில் நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மேற்கு இளைஞர் அணி தலைவராக பழனிவேல் நியமிக்கப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து இதனை கொண்டாடும் விதமாக வெடிவெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் எம்பி நந்தன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவை இடம்பெற செய்ய அக்கட்சி தலைமையிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே தொகுதி பங்கீடு இறுதி கட்டத்தை அடைந்துள்ளது. அதன்படி என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளில் போட்டியிடும். மீதமுள்ள 14 இடங்களில் அதிமுகவும் பாஜகவும் பெருத்துக் கொள்ளும். தேசிய ஜனநாயக கூட்டமைப்பிற்கு ரங்கசாமி தலைமை ஏற்பார். அவரது தலைமையில் தேர்தலை சந்திப்போம் என பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மற்றொரு கட்சியான பாமகவிற்கு சீட் இல்லை என தெரிவித்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த பாமக புதுச்சேரியில் 12 தொகுதிகளிலும் காரைக்காலில் 3 தொகுதி என 15 தொகுதிகளில் தனித்து போட்டியிட முடிவெடுத்துள்ளது. இதற்கிடையே இன்று காலை இந்திரா காந்தி சிலை அருகே சித்தானந்தா நகரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் தேர்தல் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பேசும்பொழுது, கருத்து வேறுபாடுகளை மறந்து தேர்தலில் பணியாற்ற வேண்டும். கூட்டணி கட்சிகளோடு இணைந்து பணியாற்றி 30 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் வகையில் பாடுபட வேண்டும் என்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக பாஜக இடையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இன்று மாலைக்குள் எத்தனை இடம் எந்தெந்த தொகுதி என்பது முடிவெடுக்கப்பட்டுவிடும். மேலும் கூட்டணியில் உள்ள பாமகவுடன் பேசி வருவதாகவும் அவர்கள் தனித்து போட்டி என்ற முடிவை திரும்ப பெற கட்சி தலைமையிடம் தொடர்ந்து பேசி வருகின்றதாகவும் தெரிவித்துள்ளார்.